நம்ம சங்கீதம் 104 உடைய 3ஆம் பகுதியில நம்ம இன்னைக்கு இருக்கோம். முதல் 3 வசனங்கள்ல ஆண்டவருடைய மகத்துவத்தையும், மகிமையையும் குறித்து நம்ம தியானித்தோம். 2வது பகுதி 4லிருந்து 9 வசனங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து அவருடைய சிருஷ்டிப்புகள் மேல எவ்ளோ வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். அதற்குரிய அவர் எல்லைகளை எப்படி அழகாய் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய தினத்தில நம்ம பார்த்தோம். இன்று 10லிருந்து 16 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் அவர் சிருஷ்டித்த அனைத்து படைப்புகளையும் எவ்வாறு போஷிக்கிறார், எவ்வாறு பராமரிக்கிறார் என்று சங்கீதக்காரர் மிக அழகாய் அமைத்துள்ளார் இந்த சங்கீதத்துல. God's provision for all his living creatures நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது, அவர் பள்ளத்தாக்குகளில் ஊற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகளின் நடுவே ஓடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய படைப்புகள் வந்து தண்ணீர் எல்லாம் ஓடுகிறது. நான் இங்க போட்டிருக்கிற பிக்சர் மாதிரி பள்ளத்தாக்குகள்ல ஊற்றுகளை வர விடுகிறார். அது மலைகள் நடுவே தண்ணி எல்லாம் ஓடுது. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ச படைப்பாளராகவும், பராமரிப்பாளராகவும் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மிக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ வந்து அவர் வர விடுகிறார் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை பார்க்கும்போது, ஷாலாக் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை. அப்போ அவரு திறந்து விடுறாரு. அவர் இன்டென்ஷனலா அத செய்றாரு. ஆண்டவர் வந்து எங்கேயாவது ஓடிட்டு போட்டும், தானா வழிய பார்த்து, ஒரு ஓடைய பார்த்து தண்ணி ஓடட்டும் என்று அல்ல. ஒரு இடத்துல தண்ணி ஓடுது அப்படின்னா, ஆண்டவர் தான் அதை வரவிட்டிருக்கிறாரு. சோ ஒரு ஊற்றுகளா இருக்கட்டும், பள்ளத்தாக்குகளா இருக்கட்டும், அவைகள் எல்லாமே தானாக அப்பியர் ஆகிறது கிடையாது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு வித் அ பர்ப்பஸ் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். அத பள்ளத்தாக்குகள ஊற்றுகள் இருக்கு, மலைகள் இருக்கிறது. அப்ப பள்ளத்தாக்குகள், ஊற்றுகள் என்று சொல்லும்போது, அவைகள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது. அண்ட் அது வந்து ஆண்டவரே அதை செய்கிறார் என்பதை அது குறிக்கிறது. சோ நம்மளால ஒரு பள்ளத்தாக்குலயோ, ஒரு மலைகள்லயோ அனுதினம் ஏறி போக முடியாது. நாம் கடந்து செல்ல முடியாத இடங்கள், போயி அங்க செடி வச்சு சாகுபடியோ, ஒரு நீர்ப்பாசனமோ பண்ண முடியாத இடத்துல கூட, கர்த்தர் ஒரு நீர் பாய்ச்சலை அனுமதிக்கிறார், உறுதி செய்கிறார் என்பது நமக்கு இங்க தெளிவாகிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது, இந்த அ சங்கீதக்காரர் வந்து ஒரு அவர் படைத்த படைப்புகள அவர் மிகவும் அ அட்மையர் பண்றத நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அட்மைரிங், பட் அதுல வந்து எல்லாத்துலயும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. இப்போ நம்ம உலகத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் கவர்ட் பை சீ வாட்டர். அ நம்ம எர்த் எடுத்துக்கிட்டோம்னா, குடிக்கவே முடியாத உப்பு தண்ணியால நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல கூட, ஆண்டவர் ஆங்காங்கே லைஃப் கிவிங் நீரூற்றுகளை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அவைகள் ரொம்ப அழகாய் மேலயும் கீழேயும் ஒரு ஆர்டரோட, ஒரு பர்ப்பஸோட, இந்த ஆறு இப்படிதான் ஓடும். இதுதான் அதனுடைய பாதை அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷனோட, ஒரு இன்டென்ஷனோடு ஆண்டவர் பாதைகளை ஆறுகளுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஈவன் நம்ம ஆதியாகமம்ல வாசிக்கும்போது, மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி தான் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அத வந்து எப்போ மழை பெய்யணும், என்ன செய்யணும், எங்கிருந்து தண்ணி வரணும் என்பதை அனுமதித்திருக்கிறார். அடுத்து 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த மாரி ஓடுகிற ஆறுகள், அ பள்ளத்தாக்குகள் நடுவே, மலைகள் நடுவே ஓடிக்கொண்டு இருக்கிற அனைத்தினாலயும், வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கிறது. காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, ஆண்டவருடைய அந்த ஆம், அவர் புரொவைட் பண்றது, அவர் கொடுக்கிற அந்த ஆற்றல் வந்து, அவர் கொடுக்கிற காரியங்கள் வெறும் மனித வர்க்கத்திற்கு மாத்திரம் அல்ல. அவர் வீட்ல வளர்க்கிற பிராணிகளுக்கு மாத்திரம் அல்ல. நம்ம செல்லமாய் வளர்க்கிற காரியங்களுக்கு இல்ல. எத்தனையோ விதமான அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஸ்பீஷீஸ் இருக்கு. எல்லாரையுமே ஆண்டவர் போஷிக்கிறார். இதுல ஸ்பெசிஃபிக்கா காட்டு கழுதைகள் சொல்லப்பட்டிருக்கு. காட்டு கழுதைகள் வந்து அ ஒரு அன்டேம்டு, அத வந்து அத யாரும் வளர்க்கறதில்ல. தானா வளருது. அத கண்ட்ரோல் பண்றதில்ல.
அது ஐசோலேட்டடா இருக்கு, ரொம்ப ஸ்டபர்னா இருக்கு. அத வந்து பிடித்து அத ஒரு டேம் பண்ண முடியாது. ஆனா அத கூட ஆண்டவர் மறக்கல. அதனுடைய தாகத்தை கூட தீர்க்க மறவாது இருக்கிற தேவன். அப்ப ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம வீட்ல வளர்க்கிற ஆசையா வளர்க்கிற அந்த பூனையா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், அதற்கு மாத்திரம் அல்ல, எல்லாற்றுக்குமே ஆண்டவருடைய கிருபை ஈக்குவலா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து மிருக ஜீவன்கள், அவைகள் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேல் பாடும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. சோ நாட் வெளியின் ஜீவன்கள் அனிமல்ஸ்க்கும் ஆண்டவர் போஷிக்கிறாரு. அந்த பள்ளத்தாக்குகள் மலைகள் நடுவே ஓடுகிற அந்த தண்ணீர் பக்கத்துல இருக்கிற ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க அவைகள் சஞ்சரித்து அவைகள் சந்தோஷமாய் அந்த தண்ணிய குடிச்சு அதனால உயிர் வாழ்ந்து அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறது. அப்போ வந்து இந்த பிக்சர் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னும் போது இந்த தண்ணி அதனால அவைகள் ரொம்ப எனர்ஜைஸ் ஆகிறத இந்த வசனங்கள் எடுத்துரைக்கிறது. இந்த ரிஃப்ரெஷிங் வாட்டர்ஸ் சப்போர்ட் மோர் தென் தர்ஸ்ட், தே கிரியேட் ஹேபிட்டாட்ஸ். அப்ப அந்த பள்ளத்தாக்கு நடுவே ஓடுகிற பாதை இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அவைகள் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. அண்ட் அவங்களுக்கு வந்து அது அவங்களுடைய இடமாய் மாறுகிறது. சந்தோஷமாய் பாட்டு பாடுது. ஒரு ஏதேன் தோட்டத்துல இருந்த அனுபவத்தை போல ஆங்காங்கே பள்ளத்தாக்கு மலைகளுக்கு நடுவே ஓடுகிற ஃபால்ஸா இருக்கட்டும், எல்லா பக்கத்துலயும் இருக்கட்டும், தே ஆர் ஹாப்பிலி சிங்கிங். அப்போ பேர்ட்ஸ் லிவ் இன் ஜாய் பிகாஸ் தே ஆர் சரவுண்டட் பை காட்ஸ் ப்ரொவிஷன். அப்போ ஆண்டவருடைய படைப்புகள் ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறத இந்த சங்கீதக்காரர் அழகாய் சித்தரிக்கிறார். அப்போ வந்து ஒரு சாதாரண பறவை எல்லாம் பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாய் நாம் ஆண்டவரால் போஷிக்கப்படுகிறோம். நாம் சஞ்சரிப்பதே ஆண்டவருடைய கிருபையினால. அப்ப நாம் எவ்வளோ சந்தோஷமாய் துதி பாட அழைக்கப்படுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் ஒருவேளை லூக்கா 12ல கூட அவர் சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவர்களை பார்க்கலும் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா. இன்னும் மத்தேயு 6:26லயும் நீங்க காகங்களை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டசாலையும் இல்ல, அவங்களுக்கு களஞ்சியமும் இல்ல, ஆனாலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ வந்து அவங்க பாடினாலும் they trust in his care and let us sing in faith even when life feels barren. நமக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பிழைப்பூட்டுகிறார், ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார் என்ற நல்ல எண்ணத்தோடு இப்படியாய் நாம் சந்தோஷமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தது நம்ம இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அப்போ வந்து ஒரு அப்பர் சேம்பர் இருக்கு, அங்க இருந்துதான் தண்ணி மழை பெய்யுது. அப்போ பூமியும் வானமும் ஒரு பியூட்டிஃபுல் சைக்கிள் ஆஃப் சர்க்குலர் பிளெஸிங் இருக்கு. அப்போ நம்ம உபாகமம்ல பாக்குற மாதிரி கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்பதும் இதே வார்த்தை தான். ஆலியா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, ஆண்டவருடைய பொக்கிஷ சாலை வானத்துல இருக்கு. வானத்துல இருந்து தண்ணி மதகுகள் திறந்து தண்ணி கொட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மழையும் தானா நடக்கிறது இல்ல, அது ஆண்டவருடைய வாட்டரிங் சிஸ்டம். கர்த்தர் வந்து ஒரு டேப்பை திறந்து விடுற மாதிரி. அண்ட் அது வந்து இப்ப மலைகள் மேல வந்து ஆறுகள்லாம் போக முடியாது. ஆனா மேல இருந்து மழை பெஞ்சா மட்டும்தான் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நனைக்க முடியும். அப்ப அப்படியே ஆண்டவர் அதை கிரியேட் பண்ணி இருக்கிறாரு. மேல் வீடுகளிலிருந்து அவர் பர்வதங்களை இறைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். the hills are watered. அப்போ வந்து ஆண்டவருடைய கண்ட்ரோல் ரெயின்ஃபால் மேல எவ்வளோ குரூஷியலா இருக்கு. மலைகள் மேல முளைக்கிற காய்கனிகள் ஸ்பெசிபிக்கா இருக்கு, செடிகள். அப்ப அதுக்கெல்லாம் யார் எங்க இருந்து தண்ணி வருது, யார் தண்ணி பாய்ச்சுகிறார் அப்படின்னு நம்ம யோசிச்சா ஆண்டவரே அவருடைய மேல் வீட்டை திறந்து தண்ணி இறைக்கிறார் என்பதை மிக அழகா இந்த வசனம் வர்ணிக்கிறது. அப்போ அப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறதுனால வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் வசனம் கடைசி பகுதியில,
உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. The earth is satisfied. அப்போ வந்து சாவா அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஃபுல், குறை ஒன்றும் இல்லை. மீனிங் இஸ் ஃபுல் அண்ட் கண்டென்ட். அதுதான் முக்கியம். இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அளவுக்கும் அதிகமாய் என்ன தேவையோ நிறைந்து காணப்படுகிறது. சோ ஆண்டவர் படைத்த சிருஷ்டித்த இந்த பூமியில ஆண்டவர் வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனோட பிளெஸ் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அண்ட் இந்த படைப்புகள் எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த காரியத்துல திருப்தியாய், பூமி திருப்தியாய் இருக்கிறது, ஒரு ப்ரொடக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஒர்க் வந்து இட்ஸ் a very active work. அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் படைச்சிட்டு விடுற காரியம் இல்ல. ஆண்டவர் ரெகுலரா அத வந்து சஸ்டெயின் பண்றாரு. அண்ட் he affirms the providence. அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று நாம் கொலோசியரில் வாசிக்கிறோம் 1:17. எல்லாவற்றிற்கும் அவர் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அனைத்தையும் அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். ஒரு காட்ஸ் கிரியேஷனை ரொம்ப அழகாய் நம்ம வந்து ஒரு எஸ்ஸே எழுதணும்னா அது இந்த சங்கீத. ஆண்டவர் எப்படி மழையை உண்டாக்குகிறார், எப்படி அவர் மிருகத்துக்கு புல்ல கொடுக்கிறாரு. அப்ப 2 ஃபோல்ட் பிளெஸிங். அவரு அனிமல்ஸ்க்கு அவர் கிராஸ கொடுக்கிறாரு, மனுஷங்களுக்கு பயிர் வகைகள் அனைத்தையும் முளைப்பிக்க வைக்கிறாரு. அப்ப இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதுல கீவேர்ட் என்னன்னா அவர் முளைப்பிக்கிறார். இது வந்து தானா முளைத்தது இல்ல, இல்லனா இருக்கிற ஃபார்மர்ஸ் முளைத்தாங்கன்றதை விட இட் இஸ் காட் ஹூ காசஸ் திஸ் டு grow. அப்போ நம்ம வந்து அவர் மேல முழுவதுமாய் சார்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய போஷாக்கான ஒரு வாழ்க்கை, நம்மளுடைய ஆத்மாவுக்கும் கர்த்தர் தான். நம்மளுடைய டெய்லி ஃபுட் அண்ட் சர்வைவல்க்கும் தானா எதுவும் நடக்கிறது இல்ல. இட் இஸ் ஒன்லி காட். அப்போ வந்து the human labor is still required but the growth is from God. அப்போ அப்படியே நம்ம விட்டுறலாமா அப்படின்னா, நம்ம அதை களை பிடுங்கி அதை நம்ம கொத்தி உரமிடுவதெல்லாம் நம்மளுடைய பங்கு. ஏன்னா நீங்க வந்து அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அது நம்மளுடைய வேலை. we are stewards for God. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தோட்டமா இருக்கட்டும், நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம எதை வளர்த்தாலும் எல்லா பயிரிட்டாலும் ஹியூமன் லேபர் இஸ் ரெக்வயர்ட். சர்வீஸ் ஆஃப் மேனை வந்து ஆண்டவர் டெண்டிங்காக ஏற்படுத்தினார். ஆனா இட் இஸ் காட் ஹூ ப்ரொவைட்ஸ் அஸ் ரிசோர்சஸ் அண்ட் அவுட்புட். ஆண்டவர் தான் முளைப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது மிக அழகாய் ஆண்டவர் ஒரு சஸ்டெயின் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். So we don't live self-sufficient lives. நம்ம தானா நம்ம பாட்டு ஆண்டவர் படைச்சு விட்டுட்டாரு, எல்லாம் கிடைக்கும், வேலைக்கு போறோம், பணம் இருக்கு, நம்ம வாங்குறோம், சாப்பிடுறோம் அப்படின்ற அந்த தாட் நமக்கு வந்து நம்மள நிறைத்திடக்கூடாது. It's not something which is happening just like that. Every bite of food, whether அது வந்து வளர்த்த செடியா இருக்கலாம், இல்லை என்றால் பயிரிட்டதா இருக்கலாம், இல்லை என்றால் வாங்கி சமைத்ததா இருக்கலாம், everything is from God. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர்தான் அதை எல்லாவற்றையும் முளைப்பிக்கிற தேவன். சோ இது நமக்குள்ள ஒரு பெரிய ஹியூமிலிட்டியையும் ஒரு தேங்க்ஃபுல்னஸையும் உருவாக்க வேண்டும். அண்ட் அக்ரிகல்ச்சர், ஈகோசிஸ்டம், நாம் கையிட்டு செய்கிற பயிரிடுகிற வேலையா இருக்கலாம், the ability to work the soil, எல்லாமே அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஒரு ஜெபமாவே சொல்லி கொடுக்கிறார் மத்தேயு 6:11, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி, which means it is a daily dependence on God for food. நம்ம டேபிள்ல இருக்கிற ஃபுட் வந்து நம்மளுக்கு ஒரு சர்வன்ட் சமைச்சு வச்சுட்டு போறாங்களோ, இல்லை என்றால் நம்ம பிரயாசப்பட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம டயட்ஃபுல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்றது இல்ல. இட்ஸ் ஆல் காட்ஸ் ப்ராவிடன்ஸ். அப்போஸ்தலர் 14:17 பவுல் அதை அழகா தெளிவா எழுதுகிறார். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி
இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறவர். அதுவே அவரை குறித்த ஒரு பெரிய சாட்சி. என் ஆண்டவர் எனக்கு பெருசா இந்த வாரம் எனக்கு ஒண்ணும் செய்யல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அவர் மழையை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்பி இருக்கிறார். That itself has filled our hearts with gladness. அப்படின்றது is a big witness for God's amazing works in our life அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாய் 15ஆம் வசனத்துல மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவர் விளைவிக்கிறார். அப்போ ஒரு 3 விதமான பிளெஸிங்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. திராட்சை ரசம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, எல்லாவித திருமண நிகழ்வுகள்ல அந்த காலத்துல அவங்களுக்கு அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். கானா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் தான் பிரைம் மிரக்கிள்க்கு இடமா இருந்துச்சு. ஃபார் ஜாய் அண்ட் கிளாட்னஸ். யோவான் 2ல நம்ம ஃபுல்லா பார்க்கிறோம். எங்கெல்லாம் ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அங்க ஒரு மகிழ்ச்சிக்காக திராட்சை ரசம். 2வது எண்ணெய், முகக்கலையை உண்டு பண்ணுகிறது. ஃபார் பியூட்டி, ஃபார் ஸ்கின் கேர். ஈவன் அதை வச்சுதான் அவங்க அபிஷேகம் பண்ணாங்க. 3வது மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். அதாவது இங்கிலீஷ்ல தமிழ்ல ஆகாரம் என்று இருக்கு. இங்கிலீஷ்ல இட்ஸ் டினோட்டட் as bread. அப்ப வந்து அப்பம், பேசிக் சஸ்டெனன்ஸ், சிம்பாலிக் ஆஃப் டெய்லி ப்ரொவிஷன். அப்போ இதுல நம்ம வாசிக்கும் போது யாத்திராகமம் 16:4 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வானத்துல இருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன், ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அனுதின அது உணவாய் இருக்கிறது. சோ இந்த 3ஐயுமே ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இது அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல இது ஒரு டெம்பிள் இமேஜரி. அதாவது ஆலயத்துல நடக்கிற எல்லா ஆராதனைகளும் இதுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. வைன், திராட்சை ரசம் எடுத்துக்கிட்டனா பான பலியாய் அதை வைப்பாங்க மாவோட. எண்ணெய் எடுத்துக்கிட்டா எண்ணெய் வைத்துதான் ஆசாரியர் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அவருடைய சமூக தப்ப மேஜை, அதுல ரெகுலரா அந்த பிரெட் 12 பிரெட் ஃபார் அந்த 12 கோத்திரத்துக்காக அடுக்கணும், இந்த இமேஜ்ல போட்டிருக்கிற மாதிரி. அப்போ காட்ஸ் கிஃப்ட்ஸ் ஈவன் இன் டெய்லி லைஃப் ஆர் வெரி சேக்ரெட் அண்ட் வர்ஷிப் இன்வைட்டிங் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் இது எல்லாம், இந்த 3ஐயும் ஏசு கிறிஸ்துவோடு ஒரு அடையாளமாய் நம்ம கம்பேர் பண்ணா கூட, வைன் அப்படி திராட்சை ரசம், மகிழ்ச்சியாக்குகிற திராட்சை ரசம்னா அவரே நானே நல்ல திராட்சை செடி என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து யோவான் 15ல. அதே மாதிரி அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெசாயாவா இருக்கிறார். அவர்தான் நானே ஜீவாப்பம் என்று சொல்லுகிற ஆண்டவராகவும் இருக்கிறார். இது எல்லாத்துலயும் நம்ம ஒரு ஹிடன் கிரைஸ்ட நம்ம பார்க்க முடியும். சோ ஆண்டவர் வந்து இந்த வசனம் எதை குறிக்குது, இந்த 5 வசனங்களும் என்று சொல்லும் போது, நம்மளுடைய தேவைகளை ஜஸ்ட் லைக் தட் அவர் மீட் பண்ற தேவன் அல்ல. He blesses us with things that bring delight and dignity. நம்மள வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நம்மள மிகவும் மகிழ்ச்சியாக்கி, நமக்கு ஒரு முகக்கலையை உண்டு பண்ணி, நமக்கு இருதயத்துக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கிற ப்ரொவிஷன்ஸா ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். It gives us great cheer, comfort and strength. Imagine நம்மளுடைய ஃபுட் ஒரே ஸ்டைல்ல தான் நமக்கு கிடைக்குது நம்ம ரீஜன்ல அப்படின்னா, how boring it will be. அவ்வளோ ஒரு வெரைட்டி, அவ்வளோ ஒரு டேஸ்டியா நம்மளால நிறைய விஷயங்களை மாறி மாறி சாப்பிட முடியும்னும் போது, காட்ஸ் ப்ரொவிஷன் இஸ் வெரி வெரி அமேசிங். அப்போ இது எல்லாவற்றையும் ரொம்ப செல்ஃபிஷா நம்ம உட்கொள்ளுகிறோமா, இல்லை என்றால் டேக் இட் ஃபார் கிராண்டடா நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றத காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு இதுல ஒளிந்திருக்கு. ஏன்னா எல்லா நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும் பரத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால எதையுமே மிதமிஞ்சி நம்ம சாப்பிடாம, ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னும் போது ஆண்டவர் கொடுத்தத நம்ம ரொம்ப துஷ்பிரயோகம் செய்தோம்னா, இட் டிஸ்ஆனர்ஸ் தி கிவர். கொடுத்த ஆண்டவரை அவமதிக்கிற மாதிரி, ரைட் குவான்டிட்டியில ரைட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நம்ம எடுத்து
ஆண்டவருக்கு உரிய அந்த கனத்தையும் மகிமையும் செலுத்த அழைக்கப்படுகிறோம். 1 தீமோத்தேயு 4:4 நம்ம வாசிக்கிற மாதிரி, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 10ல இருந்து 15ஆம் வசனங்கள்ல இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, God is actively involved in sustaining creation. ஒரு மறைந்திருக்கிற நீரூற்றா இருக்கட்டும், பள்ளத்தாக்கு மேல ஓடுகிற ஆர் மேல மேல் அறையிலிருந்து தண்ணீராய் கொட்டுகிற மழையா இருக்கட்டும், God is actively involved. அவர் தான் இன்டென்ஷனலா அதை அனுப்புறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அண்ட் அவருடைய பராமரிப்பு வந்து இஸ் வெரி யூனிவர்சல். அது வந்து வெளியின் ஜீவன்களையும் போஷிக்கிறார், காட்டு கழுதையும் போஷிக்கிறார் அப்படின்னும் போது, ஒரு அன்டேம்டு வைல்டு தேடப்படாத ஒரு மிருகத்தை கூட அவர் எல்லா இடத்திலையும் சந்தித்து அதற்கு உணவை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அண்ட் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கிற ப்ரொவிஷன்ல தான் நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம். அவர் ஃபிளரிஷிங் டிபெண்ட்ஸ் ஆன் காட்ஸ் ப்ரொவிஷன். அது பிரெட்டா இருக்கட்டும், வைனா இருக்கட்டும், ஆயிலா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த யூத பகுதியில உள்ள உணவு. அதை நம்ம அப்படியே நம்மளுடைய ஃபுட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இதை நம்ம உட்கார்ந்து தியானிக்கும் போது, ஒரு ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவன், அவருக்கு வேண்டிய அந்த கனத்தை நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ரெவரன்ஸ் ஃபார் காட், ஸ்டூவர்ட்ஷிப், நம்ம உக்ரானத்துவம், நமக்கு ஹவு மைண்ட்ஃபுல் காட் இஸ், நம்ம கிட்ட இது எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு நேர்த்தியாய் இதை வந்து செட்ரைட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் எவ்வளோ கிரேட்ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட இருக்கணும். So every provision makes us lift our eyes to the provider. ஆண்டவர் நமக்கு போஷிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அண்ட் the key reflections நம்ம பார்க்கும்போது, முதலாவது, there is provision in the hidden places. We should trust the invisible source. நம்ம எதிர்பார்த்த இடத்துல இருந்து மாத்திரம்தான் நமக்கு உதவி வரும் என்பது கிடையாது. 10ஆம் வசனத்துல பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளை வரவிடுகிற தேவன், அது மலைகளின் நடுவே ஓடுகிறது. கண்ணுக்கு தெரிகிற ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, அவர் வந்து God provides in hidden places. அவர் வந்து நமக்கு பார்க்கிற அந்த கடலா இருக்கட்டும், அந்த ரிவரா இருக்கட்டும், அதை மாத்திரம் நிரப்புகிறவர் அல்ல. அண்ட் there are quiet channels that nourish our life. ஆண்டவருடைய பராமரிப்பு அப்படிதான் இருக்கு. அநேக நேரத்துல பார்க்க கூடாததா இருக்கலாம். இட்ஸ் unseen, it's subtle and it's very supernatural. நம்ம வந்து இது ரொம்ப லோ ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். the low places, valleys of life. ஆனா அது எல்லாமே வந்து ஆண்டவருடைய தெய்வீக பராமரிப்புல இருந்து எதுவுமே ஸ்டாப் பண்ணப்படல. ரொம்ப ஆரவாரமே இல்லாம ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் வாட்டர் பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நிறைவாய் போஷிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எங்கெங்க நமக்கு தேவைகள் இருக்குதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து நிறைவாய் பூர்த்தி செய்கிற ஆண்டவர். அவர் அதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்ற தேவனாய் இருக்கிறார். அப்போ வந்து நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பிரிங், ஆழத்துல இருந்து ஊற்று எப்படி வெளியில வருது அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்போ அதே மாதிரிதான் நமக்கு வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் எங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது, ஒரு பெரிய பிரச்சனை மத்தியில நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா, அது ஆண்டவருடைய அந்த மறைவான ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம சீக் பண்ற அந்த ஸ்ட்ரென்த் தான், the grace from God. அப்போ வந்து God supply often bypasses the expected pipelines. இந்த பைப்ல தான் தண்ணி வரும் அப்படின்றதை காட்டிலும் ஆண்டவர் எங்க இருந்தாலும் நம்மளை நிறைவாய் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அந்தரங்கத்துல பார்த்து வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன் என்று சொல்லி மத்தேயு 6ல பார்க்கிறோம். சோ ஆண்டவர் டிவைன் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கிற தேவன். அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இட்ஸ் நெவர் ஆப்சென்ட் அப்படின்றத இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். am I more focused on visible streams of provision? என்ன தாங்குகிற மறைவான வழிகளை நான் நம்புறதை காட்டிலும் am I trusting God's hidden ways of sustaining me? என்னால பார்க்க முடியலன்றதுக்காக ஆண்டவர் செயல்படலன்னு நான் நினைச்சிடக்கூடாது. மறைவான வழிகளில் ஆண்டவர் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்க அழைக்கப்படுறோம்.
So we should not only recognize God's hand when blessings are tangible. கண்ணுக்கு தெரியற மாதிரி இருந்தா மட்டும் அற்புதத்தை நம்ம அனுபவிக்கிறது அல்ல. அமைதியா இருக்கிற ஒரு காலகட்டத்துல, நம்ம ஜெபங்கள் கேட்கப்படாத ஒரு காலகட்டத்துல, ஜெபத்திற்கு பதில் வராத ஒரு அமைதியான ஒரு ஃபேஸ்ல கூட மை காட் இஸ் ஒர்க்கிங், அவர் ஹிடன் பிளேஸ்ல எனக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த காலை வேளையில அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, அன்மெரிட்டட் கேர். ஆண்டவர் இதுல பார்க்கும்போது அந்த காட்டு கழுதையை போஷிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அப்போ பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி மிருகங்களுக்கு புல்லையும் பயிர் வகைகளையும் அவர் பயிற்றுவிக்கிறார், முளைப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் டெய்லி சர்ச்சுக்கு போய் வர நமக்கு மாத்திரம்தான் அவர் போஷிக்கிறார் என்பது அல்ல. அவர் ஒரு வைல்ட் டாங்கி, ஒரு அன்டேம்டு டாங்கியா இருந்தாலும், ஒரு ஷெப்பர்டே இல்லாம, ஒரு மெய்ப்பனே இல்லாம தானா சுத்திட்டு இருக்கிற ஒரு மிருக ஜீவனுக்குமே அவர் ரெஃப்ரெஷ் பண்றாரு. God quenches their thirst அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கேட்டில் அப்படின்னா நம்ம வளர்க்கிறோம் மிருக ஜீவன், நம்ம வளர்க்கிற ஆடு மாடுகளை குறிக்குது. வைல்ட் பீஸ்ட் அப்படின்னும் போது தானா வளருகிறத குறிக்குது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஈக்குவல் கிரேஸ கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம அன்வர்த்தி, அன்ரீச்சபிள், இவங்களுக்கெல்லாம் இது தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே குற்றப்படுத்த அவசியம் இல்லை. அதெல்லாம் ஹியூமன் சிஸ்டம் ஆஃப் ரிவார்ட். ஆண்டவர் பார்க்கிற பார்வை அப்படி கிடையாது என்பதை இந்த சங்கீதம் எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் எல்லா எல்லைகளுக்கும் மேற்பட்டு போஷிக்கிற தேவன். அது ஒரு எக்கனாமிக், சோசியல், ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். அதை குறித்து நாம் கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் கிடையாது. He is kind to the ungrateful and the wicked. காயினை கூட அவன் ஆபேல கொலை பண்ண பிறகு அவனுக்காக முத்திரை போட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ண ஆண்டவரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சோ நமக்குள்ள இன்னைக்கு ஒரு கேள்வி, have I unconsciously believed that only the deserving receive God's care? ஆண்டவருடைய அன்பு கிடைக்கணும்னா இவங்க டிசர்விங்கா இருந்தாதான், இவங்க ஒழுங்கா இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கா? Or God's grace reaches the distant and the disqualified, including myself. ஆண்டவருடைய கிருபை எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு டிஸ்குவாலிஃபைட், அன்மெரிட்டட், இவங்கெல்லாம் ஆண்டவர் 0 மார்க் தான் போடுவாருன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆண்டவருடைய கிரேஸ் இஸ் ரீச்சபிள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றோமா? Because grace itself is unearned. கிருபை அப்படின்னாலே தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் காட்டுகிற ஒரு கிருபை தான் கிரேஸ். அப்போ இட்ஸ் unearned. நம்மளால அதை earn பண்ண முடியாது. So God's care extends beyond boundaries. அதுதான் இந்த காலை வேளையில ஞாபகப்படுத்த அழைக்கப்படுறோம். அது நமக்கா இருக்கலாம், மற்றவர்களுக்கா இருக்கலாம். நான்லாம் எங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், நான் ஆண்டவருக்காக நான் செய்ய நினைத்ததை நான் செய்யலையே, நான் தவறி போகிறேனே என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து இருக்கிற காலகட்டத்துல we need to understand God's unmerited care. He does not forget the wild animals. How will he forget us? So God's care extends beyond boundaries. There is no wild zone in his creation. அவருடைய அந்த கட்டத்துக்குள்ள இது வேண்டாம், இது untamed, இது விளக்கப்பட்டது என்று எதுவுமே கிடையாது. மூன்றாவது, ஆண்டவர் அனுதினம் நமக்கு நிறைய blessings கொடுக்கிறாரு. Wine that makes glad the heart, oil that makes the face shine, and bread which strengthens man's heart என்று சொல்லி 15ஆம் வசனத்துல பார்த்தோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம், முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கிற, ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிற அப்பம். அப்போ இந்த டெய்லி கிஃப்ட்ஸ் should point us to the greatest giver. அப்போ இந்த உணவுகளை இந்த பார்த்து பார்த்து நம்மளை பராமரிக்கிற ஆண்டவருக்கு நேராய் நம் கண்களை திருப்ப அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ப்ரொவிஷன்ஸ் அல்ல, இது ஒரு ஹோலிஸ்டிக் பிளெஸிங்கா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய இமோஷனல், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் நீட்ஸை மீட் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல திராட்சை செடியாகவும் அவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவும் ஜீவ அப்பமாகவும் இருக்கிறார்.
சோ நம்மளுடைய சாதாரண அனுதின வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் நித்தியத்திற்கு நேராய் நம்மை திருப்ப அழைக்கப்படுகிறது. gratitude for the gift must always lift our eyes to the giver. ஆண்டவர் அந்த ஒரு கிரேட்ஃபுல்னஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன மாதிரி நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள்லயும் என் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்படி நம்மளுடைய வாய்கள் திறக்கப்படணும். எவ்ரி மீல், எவ்ரி மொமெண்ட் ஆஃப் renewal is a foretaste of the goodness of God. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வியை நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். Do I receive God's daily blessings, food, strength, joy as sacred gifts pointing to God's heart, or am I doing it as a routine and expected? எனக்கு தெரியும் எனக்கு காலையில இட்லி தான், கல்யாண வீட்டுக்கு போனா எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டீனா, ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா நான் எதிர்பார்த்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேனா, ஆர் அனுபவித்து கொண்டு இருக்கிறேனா, ஆர் இது எல்லாமே என் ஆண்டவர் என் மேல வைத்த அன்பு, அவர் போஷித்து என்னை பராமரித்து இன்டென்ஷனலா அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் சிருஷ்டி கர்த்தர், அவர் அனுதினமும் யோசித்து ஆக்டிவா செயல்பட்டு எனக்காக இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேனா என்பதை ஒரு கேள்வியாய் நாம் நம்ம இடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். God doesn't just meet your needs. ஏதோ பேசிக்கா இந்த ஏதோ ஒண்ணு சாப்பிடுங்க, ஏதோ ஒண்ணு இருந்துக்கங்கன்னு சொல்லி ஜஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் அவர் மீட் பண்ணல. He nourishes our joy, renews our beauty and strengthens our soul. ஆண்டவர் பார்த்து பார்த்து நம்ம எப்படி பராமரிக்கிறார் என்றால், நாம் இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கும்படி, நாம் இன்னும் முகக்கலையில் சிறந்து விளங்கும்படி, நாம் இன்னும் நம்மளுடைய ஆத்துமா ஆதாரப்படும்படி ஆண்டவர் பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு மிக அழகாய் தெளிவிக்கிறது. 1 15 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம 16 வசனத்திலிருந்து 35 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். Thank you very much. Thank you so much, sister. Sister Beulah, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சறீங்களா? Thank you. அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசப்பா. இந்த 104 சங்கீதம்